ஹாய் ஸ்டூடெண்ட் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் கவுன்சிலிங்கில் இப்போ நமக்கு ரேங்க் லிஸ்ட் பப்ளிஷ் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும், ஸ்லைடிங் ப்ராசஸ் அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்களே சார், அது என்ன? அந்த ஸ்லைடிங் ப்ராசஸ் என்ன அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை நீங்கள் மட்டும் பார்க்குறது இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதாவது ஆன்லைன் கவுன்சிலிங் இப்போ நீங்கள் மற்றவங்களுக்கு எல்லாமே நேரடியாக நடக்குது. ஸோ அவங்க நேரடியாக போயிட்டு சர்டிஃபிகேட்லாம் வெரிஃபை பண்ணிட்டு உங்களுக்கு சீட் அலாட்மெண்ட் கொடுத்துருவாங்க. அவங்களுக்கு நேரடியாக நடக்கும். ஆனால் ஜென்ரல் கவுன்சிலிங் மட்டும் பார்த்துட்டிங்கன்னா ஆன்லைன் நடக்குது. ஸோ அவங்க சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு அலாட் ஆகி வரும், சீட் அலாட்மெண்ட்னு வரும். இந்த சீட் அலாட்மெண்ட் வாங்கினவங்களை மட்டும் அவங்க சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் கூப்பிடுவாங்க. இந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் போகும்போது தான் ஒரு 20,000 rupees நீங்கள் பே பண்ணணும். 20,000 பே பண்ணால் தான் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர் கொடுப்பாங்க. இந்த ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆடுறதுக்கப்புறம் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்பாங்க, இந்த காலேஜ் ஓகேயா இல்லை உங்களுக்கு காலேஜை மாற்றிக்கிறீங்களா அப்படின்னு கேட்பாங்க. அதுதான் ஸ்லைடிங் ப்ராசஸ். இந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு நேரடியாக நீங்கள் யூனிவர்சிட்டிக்கு போகணும். அப்படி நேரடியாக போகும்போது தான் அவங்க உங்கள்கிட்ட ஒரு லெட்டர் கேட்பாங்க, இதே ஓகேயா, இந்த காலேஜை மாற்றிக்கிறீங்களா அப்படின்னு. மாற்றிக்கிறேன் சார் அப்படின்னு சொன்னால் தான் நீங்கள் ஸ்லைடிங் ப்ராசஸ்க்கு உங்களை எடுத்துக்கிடுவாங்க. சரி, இந்த ஸ்லைடிங் ப்ராசஸ் அப்படின்றது உங்களுக்கு தெளிவாக சொல்லுறேன். நீங்கள் ஒரு 40 சாய்ஸ் ஃபில் பண்ணியிருப்பீங்க அப்ளிகேஷன் ஃபில் பண்ணும்போது. அதுக்கப்புறம் கவுன்சிலிங் நடக்கும்போது அந்த சாய்ஸிங்கை நீங்கள் ரீஅரேஞ்ச் பண்ணிக்கலாம். அதன் அடிப்படையில் தான் உங்களுக்கு சீட் கொடுத்துருப்பாங்க. இப்போ 1 2 3 4 5ன்னு கொடுத்துருப்பீங்க ஒரு 40 வரைக்கும். உங்களுக்கு 5th ப்ரிஃபரன்ஸ் கொடுத்த காலேஜும் உங்களுக்கு கிடச்சிருக்கு. ஆனால் அந்த 5th விட 4th 3rd 2 1 கொடுத்த ப்ரிஃபரன்ஸ் பிடிச்ச காலேஜ், எங்களுக்கு பிடிச்ச காலேஜாக இருக்குது, அது கிடைச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மட்டும்தான் இந்த ஸ்லைடிங் ப்ராசஸ் கொடுக்க முடியும். ஓகேங்களா? சப்போஸ் உங்களுக்கு ஃபஸ்ட்டு காலேஜே நீங்கள் என்ன கொடுத்தீங்களோ ஃபஸ்ட்டு காலேஜே அதுவே கிடச்சிருச்சு அப்படின்னா உங்களுக்கு ஸ்லைடிங் ப்ராசஸ் அப்ளை பண்ண முடியாது. ஸ்லைடிங் அப்படின்னா உங்கள் ப்ரிஃபரன்ஸ்லேருந்து முன்னோக்கி நகர்றது. இப்போ 5வது ப்ரிஃபரன்ஸ்னால் 4 3 2 1 போகலாம். அதுவும் எப்போ போகலாம் அப்படின்னா வேக்கன்சி இருந்தால், உங்களுக்கு முன்னாடி யாராவது அலாட் ஆனவங்க அந்த காலேஜை எடுக்கலைன்னா மட்டும்தான் நீங்கள் முன்னோக்கி நகர முடியும். ஓகேங்களா சார்? 6th ப்ரிஃபரன்ஸு 7th ப்ரிஃபரன்ஸு நான் 5th கிடச்சிருக்கு, 6th 7th போக முடியுமானா போக முடியாது. ஓகேங்களா? இது எப்போ நடக்கும் அப்படின்னா நீங்கள் சர்டிஃபிகேட்லாம் வெரிஃபை பண்ணிவிட்டு ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர்லாம் வாங்கினதுக்கப்புறம் உங்கள்கிட்ட ஒரு லெட்டர் கேட்பாங்க. அது ஓகே அப்படின்னு சொன்னீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு ஸ்லைடிங் ப்ராசஸ் கன்சிடர் பண்ணிட்டு உங்களுக்கு 8ஆம் தேதி டைம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அந்த 8ஆம் தேதி மறுபடியும் உங்களுக்கு அதே காலேஜே வரலாம் அல்லது உங்களுக்கு காலேஜை மாற்றி கொடுக்கவும் செய்யலாம். ஓகேங்களா? இதுதான் ஸ்லைடிங் ப்ராசஸ்ஸு. இது எவ்வொரு கவுன்சிலிங் இப்போ phase 1 முடிஞ்சதுக்கப்புறம் நடக்கும். இப்போ phase 2 நடக்குதுன்னா அந்த phase 2க்கும் மறுபடியும் ஒரு ஸ்லைடிங் நடக்கும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு கவுன்சிலிங் முடிய ஸ்லைடிங் ப்ராசஸ் நடக்கும். ஸோ ஓகேங்களா? டவுட் கிளாரிஃபை ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.